ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வியர் ஹெல்மெட் அண்ட் சேஃப் டிரைவ். தலைக்கவசம் அணிவீர், பாதுகாப்பாக பயணிப்பீர். மக்களை, அந்த உங்களை என்ன கேப்டன் எங்கடா கேப்டன் இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கூட யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் துப்பாக்கி பார்த்திபன் அவர் தான் நம்ம சேனலில் ஆல்ரெடி பிஆர்எல்ஸ் வீடியோஸ்லேயே நம்ம அவரை பற்றி பேசியிருப்போம். ஸோ அவரோட தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம சுந்தர் இருக்கான் பாருங்கள். ஸோ எப்பவும் போல் நம்ம கூட இருப்பான். அப்புறம் கடைசியில் நம்ம ஏமராஜ் உங்களுக்கு இவரை ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கூட ஏற்காடு ட்ரிப் வந்திருந்தார். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சின்ன ட்ரிப் தான், ரொம்ப பெருசாக இல்லை, சின்ன ட்ரிப்பாக வந்துட்டு வத்தல் மலை வந்திருக்கோம். ப்ரோவோடு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஆல்ரெடி ப்ரோவை பற்றி நிறையா பேசியிருக்கேன், உங்களுக்கும் நல்லாவே தெரியும். ஸோ ப்ரோ, ஓரிரு வார்த்தைகள் நமது மக்களுக்காக. ப்ரோ, நம்ம ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம், எங்கே இருந்தாலும் சுற்றி பார்த்துருவோம். அதுக்காக சுற்றி பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு வீட்டில் இருக்கிறதெல்லாம் பிடிச்சிட்டு வந்துடாதீங்க. கஷ்டப்பட்டு சுற்றி பாருங்கள். நம்ம யூடியூப்லலாம் எங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்கம்லாம் எதுவும் கிடையாது. நிறைய பேர் கேட்குறாங்க, யூடியூப்பில் எவ்வளோ வருதுனால. வீடியோ போகிறவங்களாம் இன்கம் வராது. அது இல்லாமல் அது மில்லியன் கணக்கில் வீடியோ யூஸ் பண்ணால் தான் இன்கமும் வரும். அங்கே ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சேவ் பண்ணி 4 இடம் சுற்றி பார்க்குறோம். அதை சுற்றி பார்க்குறது உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பண்ணுறோம், அவ்வளோதான். ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம் யூடியூப்பில். அதை ஒரு 100 பேர் பார்த்தா எங்களுக்கு சந்தோஷம். போக போக ரொம்ப வியூஸ் கம்மியாக இருக்குது. யூடியூபர்ஸ் எல்லாம் ரொம்ப விட்டு போயிட்டாங்க. பட் நாங்கள் ஏதோ சின்ன யூடியூபராக இருக்கிறதுனால மேனேஜ் பண்ணிருக்கிறோம். பெரிய பெரிய யூடியூப்லாம் விட்டு போயிட்டு இருக்காங்க நிறைய பேர். பட் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அது ஒரு வீடியோவை போடுறோம். அதை நீங்கள் தப்பாக எடுத்து தேவை, சுற்றி பார்க்குறதா நம்மளுக்கு காட்டுறான்ட்டலாம். நாங்கள் சந்தோஷத்துக்கு போகிறோம். அந்த சந்தோஷம் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் வந்து சுற்றி பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் சுற்றி பார்த்து சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு அதிகமாக சந்தோஷம் கிடைக்கும். டிப்ரெஷன் வந்து வெளியே வரலாம். நிறைய பேர் இந்த ட்ரிங்க்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டு, அந்த மாதிரி போதைப்பொருள் அடிக்ட் ஆகிட்டு வாழ்க்கையை அழிச்சிக்கிறீங்க. இந்த மாதிரி நல்லா சுற்றி பாருங்கள், சந்தோஷமாக இருக்கலாம். இதுதான் ஒரு பெரிய போதையை நம்ம லைஃப்பில் இருக்கிறது. இது என்ஜாய் பண்ணி பாருங்கள், லைஃப் ஜாலியாக இருக்கும். வாங்க, மற்றது போய் வத்தல் மலை போய் பார்த்துட்டு அப்புறம் வேறு மற்றது பார்க்கலாம். நாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வட்டல் மலை பக்கமாக வந்துட்டோம். மலைகளுக்கு நடுவில் சூழ்ந்து நடுவில் சென்று கொண்டு இருக்கிறோம். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துப்பாக்கி பார்த்திபன் போயிட்டுருக்காரு. ஸோ ஒரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஹில்ஸ் ஆரம்பிச்சிடும் நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரிகிறேன். ஓட்டல ப்ரோ அதை விட்டா சோறு கிடைக்காது ப்ரோ. எங்கேயோ எப்படி ப்ரோ, வேற மாதிரி இருக்குல்ல? இந்த இடத்துல பார்க்கும்போது அதோடு வேற மாதிரி இருக்கு. மேலே ஏகப்பட்ட ஊர் இருக்க மாட்டிருக்கு ப்ரோ. அங்கே பாருங்க, ஊர் நிறைய இருக்குது. பெரியூர், நாயக்கனூர், கால்சிலம்பு, ஒன்றியங்காடு, சின்னங்காடு. ப்ரோ 5 ஊரையும் ஷூட் பண்ணுறோம் ப்ரோ. 5 ஊர் இடன் ஜம்முன்னு போடுறோம். ஆமாம், இதை ஷூட் பண்ணுறோம், அவங்களுக்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ராவலர் பார்த்துருக்கீங்களா ப்ரோ? பாருங்கள், ப்ரொஃபஷ்னல் ட்ராவலர். ஸோ கூடிய விரைவில் நாமளும் ப்ரோ மாதிரி ஆகிறோம். இவ்வளோ நாள் நம்ம சேனல் நேம் பைக்கில் போடல ப்ரோ. ஃபார் த ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கிறேன். தருமபுரியில் நைட்டு போட்டோம் நாங்கள். எங்கேன்னா வந்துட்டு அந்த ராம் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் போட்டோம், சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில். ஸோ ப்ரோ எத்தனை வருஷம் ஆகுது சேனல் ஓப்பன் பண்ணி? 4 வருஷம் ஆச்சு ப்ரோ. 4 வருஷத்தில் 1 வருஷம் வீடியோ போடல. கொரோனா டைமில். அதுக்கு முன்னாடி குக்கிங் வீடியோ போட்டிருந்தேன். அது என்னன்னா, நம்மளுக்கு குக்கிங் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கான இடம் கரெக்டான இல்லை. சிட்டிக்குள்ளே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கரெக்டான இடம் பொசிஷன் அமையாததில் வீட்டு மேலே ஷூட் பண்ணியிருந்தோம். அங்கே வீட்டில் என்னன்னாக்கா, வீட்டு மொட்டை மாடியில் அதிகமாக குக்கிங் பண்ணக்கூடாதான். ஏதோ ஒரு நாள் 2 நாள் ஃபங்க்ஷன் பண்ணுறப்ப பண்ணிடலாம். மொட்டை மாடியா? நம்ம வீட்டு மொட்டை மாடியில் கூட பண்ணக்கூடாதா? அது வந்து வீட்டுக்கு ஒரு வாஸ்துபடி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வீட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வைக்கிறது கிச்சன்லேருந்து தான் வேலையவே ஆரம்பிப்பாங்க. ஆஃப் ஆகிடுச்சு பாரு, அதனால எடுக்க முடியாது சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குக்கிங் வீடியோ விட்டுட்டு சும்மா இருந்தேன். சரி, ஒரு நாள் ஒரு பெங்களூருக்கு ஒரு பஞ்சமுகி கோயிலுக்கு போயிருந்தேன். அத்தை மொபைலில் ஷூட் பண்ணி போட்டேன். ஒரு 600 பேர் பார்த்துட்டாங்க. அங்கேயே குஷி ஆகிருக்கோம், குஷியாச்சு. அடுத்த 2வது நாள் கோப்ரோ EMல ஆர்டர் பண்ணி 9 நம்ம ப்ரோ யூஸ் பண்ணுற அந்த 9 இந்த கேமரா தான் ஆர்டர் போட்டு வ்ளாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு போனது லாங் ட்ரைவ்னா ஊட்டி போனேன். நம்மளுக்கு ஊட்டியில் வச்சு சாப்பு அப்போ டிஸ்டர்ப் ஆகிட்டேன். ஒரு 100 பேர் கூட பார்க்கல வீடியோவை. அப்போ தெரிஞ்சிச்சு. அப்போ நான் இல்லை மடிக்கேரி போனேன். மடிக்கேரி, அதாவது கூர்க்கு. ஃபஸ்ட்டு லாங் ட்ரைவ்னா அதான் போனேன். அப்போ வந்து மீடியா மூடெல்லாம் இல்லை, செட்டப். சும்மா போயிட்டு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். அந்த வீடியோவில் ஒரு 300 பேர் பார்த்தாங்க. கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஊட்டி போனால் டிஸ்டர்ப் ஆகிட்டேன், வீடியோ யூஸ் போகல. அப்புறம் திரும்ப அப்படியே விட்டுட்டேன், கிடப்பில் போட்டேன். அப்புறம் அப்படியே ஒரு 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு 1 போட்டிருந்தேன். இப்போ கொஞ்சம் ரெகுலராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். பட் பார்க்கலாம் எப்படி ஆகுதுன்னு. கண்டிப்பாக ஜெயிக்கிறோம் ப்ரோ. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ
நம்ம இப்போ அது முயற்சி second பண்ணிகிட்டே விஷயம். இருக்கிறோம். நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்காக அதிலே டீப்பாக இறங்கக்கூடாது. கொஞ்சம் நம்ம ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணிவிட்டு நிஜமாக சொல்கிறேங்க, நான் அனுபவத்தில் சொல்கிறேன், யாரும் எக்காரணத்துக்கிட்டும் யூடியூப்லேயே இறங்கின்னு சொல்லிட்டு வந்துடாதீங்க. வேலைக்கு போயிட்டு வந்து கிடைக்கிற கேப்பில் யூடியூப் என்னென்னா வீடியோ போடுங்க, ஆபாச வீடியோ விட்டுட்டு மிச்சம் என்ன வேணால் போடுங்க, ஆபாசமாக போகிறது விட்டுட்டு. ப்ரொஃபஷனல் விலாகு, குக்கிங் வீடியோ, அப்புறமேட்டு நிறைய ஸ்டோரிங்கெல்லாம் இருக்குது கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுலாம், அதெல்லாம் கூட பண்ணுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் அதான் நம்மளுக்கு சோறு போடுறதுனால மற்ற அக்காரணத்தோடு பண்ணிடாதீங்க. 1 மில்லியன் 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறவங்களா இது வரைக்கும் வேலைக்கு போயிட்டு வந்தால் வீடியோ போட்டுருக்காங்க. அது ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி அப்புறம் உங்கள் சாய்ஸ். இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு போகிறோம். கண்டிப்பாக சோறு முக்கியம். மக்களே, வெல்கம் டு வத்தல்மலை ஹில் ஸ்டேஷன். ஸோ எப்பவும் போல் நாம் என்னென்ன சொல்லுவோமோ அதே தான் இங்கேயும் ஃபாரஸ்ட்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம ப்ரோ வந்து முன்னாடி போயிட்டு இருக்கிறாரு. ஹில் ஸ்டேஷன் ஸ்டார்டட். ஸோ மக்களே, நான் தான் உங்களை என்எஸ் கேப்டன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வத்தல்மலை ஹில்ஸ் ஏற ஆரம்பித்தாச்சு. ஸோ இப்போ தான் செக் போஸ்ட்டை தாண்டோம். நமக்கு முன்னாடி ப்ரோலாம் முன்னாடி போயிட்டாங்க. ஓ மை காட், சூப்பர், செம்ம டேப்பராக இருக்குதே ரோடு. இன்னைக்கு சம்பவம் இருக்குது. ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுங்க. அதே மாதிரி நம்ம ப்ரோவோட சேனல், அதாவது சுந்தர் ப்ரோவோட சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவரோட சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம பார்த்திபன் ப்ரோ சேனலையும் கொடுக்குறேன். ப்ரோ சாரி, கேமரா ஆன் பண்ணிட்டு வரதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு இப்போ வத்தல்மலை இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொதுவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸு. ஸோ உங்களுக்கு இங்கே வந்துட்டு மேக்ஸிமம் இருக்கிறது எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அனிமல்ஸ் அதிகமாக கிடையாது இங்கே, மேக்ஸிமம் வைல்டு அனிமல்ஸ் எதுவும் இல்லை. அதனால் சேஃப்டி பயங்கரமாக இருக்கும். நல்ல ஒரு புது ஹில் ஸ்டேஷன் ஒன்று ட்ரை பண்ணணும், ஒரு நல்ல பைக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணுன்னா இந்த ரோடு மஸ்ட் ட்ரைன்னே சொல்லுவேன். ஏன்னா 24 ஏர்பின் பெண்ட்ஸ் இருக்குது, 24 ஏர்பின் பெண்டு. ஸோ இங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள் ஏர்பின் பெண்டு. ஸோ 24 ஏர்பின் பெண்ட் இருக்குது. அதே மாதிரி வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான பிளேஸ் தான். ஸோ அதனால் உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். ரோடு கொஞ்சம் ஷார்ட்டான ரோடு, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், நல்ல ஒரு மன நிம்மதிக்காக வரலாம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஹிடன் ஜெம்முன்னே சொல்லுவேன் நான். யாருக்குமே இப்படி ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்கிறது இன்னும் பெருசாக தெரியல. ஸோ அதை தெரியப்படுத்துறதுக்காக தான் நாம் வந்திருக்கோம். ஸோ நம்ம கூட துப்பாக்கி பார்த்திபன் ப்ரோ வந்திருக்காரு. ஸோ ப்ரோவோட சேனல் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரோவை பற்றி நான் ஏகப்பட்ட தடவை பேசிட்டேன். ஏன்னா அவரோட அந்த எஃபோர்ட்டும், அவர் இது வரைக்கும் ரைட் பண்ண கிலோமீட்டர்ஸ் ஆகட்டும், அது எல்லாமே நான் பார்த்துருக்கேன். அவரோட எல்லா வீடியோஸையும் பார்த்தா கிட்டத்தட்ட நான் வந்து அவரோட ஒரு ஃபேன் பாய் மாதிரி. என்ன ஒரு ரீசன்னால சொல்கிறேன்னா, அவர் எடுத்திருக்க அந்த ட்ரிப் ஆகட்டும், அந்த கிலோமீட்டர்ஸ் ஆகட்டும், ஓவரால் ஒரு 70% வந்து வெஸ்டர்ன் காட்ஸே கவர் பண்ணி முடிச்சிருக்காரு அவர். கரெக்டாக சொல்லணுன்னா ஊட்டியில் எடுத்துக்கோங்க, ஊட்டியிலேருந்து கோவா வரைக்கும் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 70% வெஸ்டர்ன் காட்ஸை முடிச்சிருக்காரு ப்ரோ. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக நான் வந்துட்டு ப்ரோவை பாராட்டுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட விலாகிங் ஸ்டைல் ஆகட்டும், அவரோட அந்த டிரைவிங் ஸ்டைல் ஆகட்டும், எல்லாமே அவரோட கேமரா ஆங்கிள் தான். நான் அதுக்கு தான் அடிக்டே, ஓப்பனாக சொல்கிறேன். அவரோட கேமரா ஆங்கிள், என்னடா ஒருத்தருக்கு இவ்வளோ ஹைப் கொடுத்து பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்க வேணாம். நான் அவரை வந்து பில்டப் பண்ணுறனோ இல்லை அவரை பெருசாக காட்டணுமோ அப்படிங்கிற ரீசன்லாம் கிடையவே கிடையாது. அந்த மனுஷனோட எஃபர்ட்டுக்கு, அந்த மனுஷனுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. ஸோ இப்போ நாம் வந்துட்டு நார்மலாக கொஞ்சம் ரைடு பண்ணுறோம், நம்மளுக்கே வந்துட்டு அதுக்கான எஃபோர்ட் கிடைக்கலிங்கும் போது நம்ம அவ்வளோ கஷ்டப்படுறோம். அவர் அவ்வளோ பண்ணியும் அவருக்கான எஃபோர்ட் கிடைக்கல. அப்படிங்கும் போது அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு ஒரு ஃபேனாக எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் அவரை பற்றி இவ்வளோ பேசிகிட்டு இருக்கிறேன். நம்ம சேனலில் இருக்கவங்க கண்டிப்பாக அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவர் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்காரு. லடாக் போயிட்டு வந்திருக்காரு மக்களே. அவர் லடாக் போயிட்டு வந்தவர். ஸோ மேக்ஸிமம் எல்லோரும் நினைக்கிற மாதிரி அவருக்கு லடாக் போயிட்டு வந்தங்காட்டி மானிட்டேஷன் நினைவில் ஆயிடுச்சு, வீடியோவில் சம்பாதிக்கிறாரு, மூட்டாவில் செட்டப் ஃபுல்லாக வச்சுருக்கா. அப்படிலாம் கிடையாது. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒர்க் போய் தான் அவரும் பண்ணியிருக்காரு. எல்லாருமே இங்கே அதை தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். யாருமே வந்து நம்மளாம் வந்துட்டு மானிட்டேஷன் யாருமே இங்கே எனேபிள் பண்ண கிடையாது. யாருமே இன்னும் மானிட்டேஷனே ஆகலை, அதுதான் உண்மை.
ஸோ நம்ம சேனல் மூலிமா அவருக்கு முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. நான் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ரொம்ப நாளாக அவரோட லிங்க் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மக்களே, இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஏறிட்டு இருக்கிறோம். ஸோ ப்ரோவை பற்றி சொல்லியிருந்தேன். நீங்கள் எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். 3 நிமிஷம் ஓடி இருக்கா? ஓகே. ஆட அடடா அட அடடா அடடடடடா அடடா, ஒரு தேவதை வந்து போகுது இந்த வழியில். அது பாட்டுக்கு ஏதாவது வரும். உங்களுக்கு தெரியாதா நாம் எப்படி பாட்டு பாடுவோன்னு? என்னாச்சு ப்ரோ? என்ன ஊர்னு தெரியல ப்ரோ. கீழே இருக்கிறதா ப்ரோ? நம்ம வந்து அந்த ஊர் தான் இருக்கோம். ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் நம்ம அந்த ரோடுவேல வந்தோம்ல ப்ரோ. எப்படி நம்ம வாய்ஸ் செட்டப்பு? சூப்பராக இருக்குது. எப்படி இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டியில் எனக்கு மட்டும்தான் வரும், வேறு யாருக்கும் வராது. இதுக்கு ஒரு மீம் போட்டு உங்களை கலாய் இங்கே எப்படி சூப்பராக இருக்குதா? பேசுகிறவங்களும் இப்படி ஃபோன் பேசி யாரும் ஃபோன் பேசுகிறேன்லாம் நினைக்காதீங்க. வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டுக்கிறேன். ஏன்னா டவர் இல்லை. ஏன் ப்ரோ? டவர் இல்லை தானே? டவர் இல்லை. நீயே போதுடா டே கட்டு கவரில் கிளிக்கு இருக்கு ப்ரோ. நம்ம அங்கே முன்னாடி அந்த ஒரு வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தோம்ல அந்த பெரிய மலை, அதுதான் நினைக்கிறேன் இது. இருக்குது. ஆல்மோஸ்ட் கோப்ரோவில் சரியாக தெரியாது. நான் மொபைல் எடுத்து வீடியோ பண்ணுறேன். ஓகே கோப்ரோவில் தெரியும், நம்பிக்கை இருக்குது எனக்கு. தெரியுதா இல்லையா? நம்ம மொபைல் எடுத்து வீடியோ பண்ணுறோம் ப்ரோ. ஆனால் உண்மையாலுமே ஒரு ஹிட் அண்ட் ஜெம், கண்டிப்பாக வந்து ஹிட் அண்ட் ஜெம் இது. எல்லாருமே காட்டலாம். மாதிரி ஒரு மாதிரி ஒவ்வொரு ஊரும் ஒரு மாதிரி. நம்ம சின்ன சின்ன மலைங்க தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக நம்மளுக்கு நிறைய அனுபவத்தை கொடுக்குறது. இங்கே பாருங்க மக்களே, அடாடாடா மக்களே. இப்போ ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தீங்களா? செம்மையாக இருந்துச்சு வியூ பாயிண்ட். இந்த மாதிரி ஒரு சின்ன ஹில் ஸ்டேஷன், சின்ன பிளேஸு, யாருமே மேக்ஸிமம் கவர் பண்ணாத ஏரியாஸ் கவர் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு இங்கே யாரும் மேக்ஸிமம் வந்திருக்க மாட்டாங்க. இந்த பிளேஸை நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயும் பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அதனால் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கே இதான் ஃபார் த ஃபஸ்ட் டைம் நம்ம வந்துட்டு வத்தல் மலை வர்றது. தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்கு வத்தல் மலை இருக்குங்கிறது தெரியும். அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க மேக்ஸிமம் யாருக்கும் வத்தல் மலைங்கிற ஒரு பிளேஸ் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. ஸோ இவ்வளோ அழகான ஒரு பிளேஸ் இன்னமும் வெளியே பெருசாக எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்குது. பட் ஆனால் நாம் அதை கொண்டு போய் சேர்த்தே தீரணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய ஹில் ஸ்டேஷன், இவ்வளோ அழகோடு இருக்க இந்த ஹில்ஸை கண்டிப்பாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தே தீரணும் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் லைஃப்பில் ஒரு டைமாவது வியூ பண்ணி பார்க்க வேண்டிய இடத்துல இது ஒன்று ஹிட் அண்ட் ஜெம்னு வச்சுக்கோங்க. நல்லாயிருக்கும். மோஸ்ட்டாக டிராஃபிக் கிடையாது, வைல்டு அனிமல்ஸ் ப்ராப்ளம் இல்லை. எல்லாமே ரோடு பாருங்கள், செம்ம நீட்டாக இருக்குது ரோடு, பிரச்சனையே இல்லை. ஈஸியாக வண்டி ஓட்டலாம். நீங்கள் ஹேர்பின் பென்ஸுமே உங்களுக்கு பெண்டு இருக்குது. பட் ஆனால் அந்தளவுக்கு டஃப்பான பெண்டு கிடையாது. ஓகே, நல்லாயிருக்கு. நம்ம ஜருகு மலை பார்த்துருப்பீங்களா, அந்தளவுக்கு இது இல்லை. நல்லாயிருக்கு நீட்டாகவே. ஸோ ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும், நல்ல ஒரு ரோடு. ஸோ எல்லோரும் பைக்கில் முக்கியமாக ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். ரைடிங் கியர்ஸ், ட்ராவலர்ஸாக இருந்தீங்கனாலும் சரி, பைக்கர்ஸாக இருந்தீங்கனாலும் சரி, ஒரு ட்ரிப்பு போகிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரைடிங் கியர்ஸ் வாங்கிக்கோங்க. கம்மி பட்ஜெட்லேயும் நல்ல பிராண்ட்ஸ்லேயும் இருக்குது. கண்டிப்பாக அந்த மாதிரி ரைடிங் கியர்ஸ் வாங்கிட்டு ரைட் பண்ணுங்கள். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப சேஃப்டி. ஏன்னா நம்மளோட சேஃப்டி தான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ நம்மளோட சேஃப்டிக்கு நம்ம தான் எல்லாமே பார்த்துக்கணும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரைடிங் கியர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஹேர்பின் பென்லாம் போகும்போது கவனமாக ஓட்டுங்க. ஹில்ஸு செம்ம ஹைட்டாக இருக்குது மக்களே. பட் ஆனால் 3600 அடின்னு தான் சொன்னாங்க. ஆனால் ரோடு நல்லா டேப்பராக இருக்குது. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் பரவாயில்ல, நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க எல்லாருமே. எனக்கு ரொம்ப சப்போர்ட், உங்களோட சப்போர்ட்னால தான் நான் இந்தளவுக்கு வந்திருக்கேன். பட் ஆனால் நீங்கள் கேமராவுக்கு பின்னாடி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எவ்வளோ பண்ணுறேங்கிறது எனக்கு தான் தெரியும். எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் சரி, எவ்வளோ தான் பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்துக்காகவும் எதுக்காகவும் நாம் இந்த ட்ராவலை நிறுத்த போகிறது கிடையாது. என்எஸ் கேப்டன் ஒருத்தன் இருப்பான், இருந்துகிட்டே தான் இருப்பான். என்னைக்கு நான் நிறுத்த போகிறது கிடையாது. எந்த நொடியிலையும், எந்த நிமிஷத்துலேயும், எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் கான்ட்ரவர்சி, ஃபைட் கண்டென்ட்டோ, ஃபேக் வீடியோஸோ நான் பண்ண மாட்டேன், பண்ண போகிறதும் கிடையாது. என்றைக்குமே மக்களாகிய உங்களுக்கு உண்மைகளை மட்டுமே கொண்டு வருவேன். இங்கே இதுதான் இருக்குன்னா இதுதான் இருக்குது, அவ்வளோதான். அப்படி இப்படி அப்படின்னு பெருசாக பேசி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உண்மை என்னமோ அதை மட்டும் கொண்டு வந்து உங்களுக்காக நான் வீடியோ பண்ணுவேன். ஸோ எந்த நொடியிலையும் நான் கான்ட்ரவர்சிக்கும் ஃபைட் கண்ட்றதுக்குள்ளேயும் போகிறதா ஐடியாவே கிடையாது. எனக்கு அது வேணாம். நான் ரீச்சே ஆகலினாலும் பரவாயில்ல, நான் உண்மையாக இருந்து வீடியோ பண்ணுறேன். என்னடா திடீர்னு இப்படி பேசலாம்? ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறீங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க
ஃபைட் கண்டென்ட் பண்ணலாம்ல அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஃபைட் கண்டென்ட் பண்ணி தான் நான் பெரிய ஆள் ஆகணும்னா அப்பேற்பட்ட கண்டென்ட்டே எனக்கு வேணாம், அப்பேற்பட்ட சேனலே எனக்கு வேணாம். நான் என்னோடய சொந்த உழைப்பில் எனக்கு என்ன வருமோ அதை வச்சு மட்டும் நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிறது தான். பெரிய ஆள்னா ஐ மீன் நான் என்ன சொல்கிறேன்னா, பெரிய யூடியூபர் ஆகணும், சம்பாதிக்கணும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு என்னென்னா, என்னை பார்த்தா எல்லாத்துக்கும் தெரியணும் நான் ஒரு ட்ராவலர் அப்படிங்கிறது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. மேக்ஸிமம் நான் கரெக்டாக சொல்லணுன்னா இது எல்லாமே நான் ஒருத்தருக்காக தான் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த ஒருத்தரோட ஆசை நான் பெரிய ஆளாக வரணுங்கிறக்காக. அவங்களுக்காக எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நான் பின்வாங்க மாட்டேன், பின்வாங்க போகிறதும் கிடையாது. அந்த ஒரு பர்சனுக்காக தான் இது எல்லாமே நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இல்லைன்னா நான் பாட்டுக்கு ஜாலியாக வெறும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு சுற்றிட்டு ஜாலியாக இருந்துருவேன். பட் இந்த சேனலு இந்த விஷயம்லாம் உள்ளே வந்ததே அவங்களுக்காக தான். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்காக நான் வந்துட்டு ஜெயிச்சே தீருவேன். ப்ரோ வந்துட்டு இன்ஸ்டா 360 போட்டு வியூ போட்டு அழிச்சு நவுத்தி நிற்கிறாரு, செம்மையாக இருக்குதே, வேற மாதிரி வேற மாதிரி. சாங் போலாமா மக்களே? ரொம்ப நேரம் ஆச்சு, இந்த சாங் போல. இப்போ போகிற சாங்கு என்ன சாங் போகலான்னா, கரண்ட் லொக்கேஷனுக்கு ஏற்ற ஒரு சாங் தான் போகணும். எப்பயுமே நம்ம அப்படி தான் போவோம். ஸோ அதனால் உழப்பக்கூடாது, குழப்பக்கூடாது. கரண்ட் லொக்கேஷனுக்கு ஏற்ற சாங் ஒன்று போகிறோம். ஸோ எப்படி போகலாம்? அலைவார் அவரெல்லாம் தொலைவார், வசனம் தவறு அலைவார், அமர்தானே அடைவார், அவர் அடையும் புதையல் பெரிது, அடங்காத நாடோடி காற்றல்லவா, யார் அழைப்பது யார் அழைப்பது யார் குரல் இது அப்படின்னு ஒரு சாங் வந்துருச்சு. இது கரண்ட் சுச்சுவேஷனுக்கு அவ்வளோக்கா செட் ஆகல. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம், பெட்டரா இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம். வேறு மாதிரி சூப்பராக இருக்குது போங்க. வேறு மாதிரி என்ன ட்ரை பண்ணலாம்? டக்குன்னு மைண்டுக்கு எதுவும் வர மாட்டேங்குது. ஸோ ப்ரோவோட இந்த மோட்டோ விளாக் செட்டப்பு, அவரோட அந்த ஜாக்கெட்டு, ஹெல்மெட்டு, அவர் டாப் பாக்ஸ் போட்டு சும்மா அப்படியே யூனிக்காக இருக்கார், செம்மையாக இருக்கிறாரு போக. கண்டிப்பாக கூடிய விரைவில் நாவலும் இதே மாதிரி யூனிக்காக மாறுறோம். இப்போ தானே ரைடிங் கியர்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம். அப்படியே ஒவ்வொன்றா பண்ணி நாமளும் அந்தளவுக்கு வரோம். வீடியோ லென்த்தாக போயிட்டு இருக்குது மக்களே. அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் NS கேப்டன். பஸ்ஸு வத்தல்மலைக்கு பஸ் இருக்குது. பெண்ணாகரம் தருமபுரி வத்தல்மலை, பெண்ணாகரத்துலேருந்து தருமபுரி வந்து வத்தல்மலை வராங்க. என்ன பிளேஸ் மக்களே இது! அப்பா ப்ரோ, அது வரைக்கும் அந்த மலை வரைக்கும் ரூட் இருந்தால் நம்ம அப்படி போகிறோம். நேரம் போயிடலாமா? நம்ம இன்னைக்கு பண்ணுறோம் ப்ரோ. உண்மையிலே செம்மையாக இருக்குது ப்ரோ, வேற லெவல். இல்லை நானுமே அப்படி தான் நினச்சேன். நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் மலையில். கண்டிப்பாக பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக தான் காட்டியிருந்தாங்க. சூப்பர். நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது நம்ம அந்த நிற்க வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கான இடமெல்லாம் கிடையாது. ஆமாம் ப்ரோ, வெஸ்டர்ன் காட்டில் கூட. ஏன்னா அது வந்து மலை ஏறி இறங்கி வியூ பாயிண்டில் அதிகமாக தெரியாது, சொல்லி ஃபாரஸ்ட்ன்றதுனால. இதில் வியூ பாயிண்ட்டு க்ளீனாக தெரியுது, மலையும் அழகாக இருக்குது. அப்புறம் இந்த டீப் கருவில் அந்த ரோட் ட்ரிப்பில் ஒரு இடத்துல அந்த வியூ பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. அது அந்த மலை அங்கே பார்த்தா இப்போ நேராக பார்க்குற மாதிரி இருக்குது. அதே தான் ப்ரோ, அதே தான். ஸோ செம்ம வியூ ப்ரோண்ணா, வேற மாதிரி. ஃபோட்டோ எடுக்கலாம், எங்கே வேணாலும் எடுக்கலாம். தம்பியா ப்ரோ.